தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரியே, உங்கள் அனைவருக்கும் இயேசுடைய அன்பு நாமத்திலே இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே வியாழக்கிழமை செப்டம்பர் மாதத்துடைய 25ஆம் நாளாக இன்று தாயாம் திரு அவை புனித குழந்தை தெரசம்மாவுடைய பெற்றோர்கள் புனித லூயி மார்ட்டின், புனித மரிய செலின் இவர்களை நினைவு கூறுகின்றது. இவர்கள் பொது நிலையிற்கு ஒரு முன்மாதிரியாக, குறிப்பாக குடும்பத்தினுடைய ஒரு முன்மாதிரியாக இவர்கள் விளங்குகின்றார்கள். திருவையிலே புனித குழந்தை தெரசம்மாள் கார்மேல் சபை புனிதையாக இவர் உயர்த்தப்பட்டால், அது குறிப்பாக இந்த ஆண்டு 1925 புனிதர் பட்டம் பெற்று இந்த 2025ஆம் ஆண்டு 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை இன்றைக்கு அகில உலகெங்கும் கார்மேல் சபையினர் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே புனித குழந்தை தெரசம்மாவுடைய பெற்றோர்களை தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்றது. புனித லூயி மார்ட்டின் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். தன்னுடைய வாழ்நாளிலே அவருக்கு ஒரு ஆசை. புனித லூயி மார்ட்டினுக்கு இவர் பல்வேறு பணிகளை செய்தார். இருந்தாலும் அகஸ்தினிய துறவற மடத்திலே ஒரு துறவியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அங்கு செல்லுகின்றார். அதன் பிறகு அவருடைய வாழ்நாளிலே அவருடைய நோயின் காரணமாக அவரால் அந்த துறவற மடத்திலே இருக்க முடியவில்லை. மாறாக தன்னுடைய ஊருக்கே அவர் வந்து விடுகின்றார். அதன் பிறகு பார்க்கிற பொழுது புனித மரிய செலினை பார்க்கிறோம். இவரும் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு துறவியாக விசிட்டேஷன் அந்த கான்வென்ட்டிலே பணி செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு செல்லுகின்றார்கள். ஆனால் மரிய செலினுக்கும் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் தங்களுடைய ஊருக்கே வந்து விடுகின்றார்கள். இவ்வாறாக இருவருமே சந்திக்கின்றார்கள். புனித லூயி மார்ட்டின், புனித மரிய செலின் ஒருவரை நேசித்து அன்பு செய்து திருமணம் முடிக்கின்றார்கள். 9 பிள்ளைகளை அவருடைய குடும்ப வாழ்விலே பெறுகின்றார்கள். முதல் 4 குழந்தைகள் இறந்து விடுகின்றார்கள். மீது 5 பிள்ளைகள் கார்மேல் சபை கன்னியராக அவர்கள் அழைப்பை பெற்று கார்மேல் மடத்திலே வாழ்கின்றார்கள். பாருங்கள், எப்படி ஒரு பெற்றோர் பெற்ற பாக்கியம். 9 பிள்ளைகளை, 4 பிள்ளைகள் இழந்த நிலையிலும் கடவுள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு 5 பிள்ளைகளை கொடுத்தார். அந்த 5 பிள்ளைகளுமே அதுவும் அடைபெற்ற அந்த கார்மேல் மடத்திலே, அதுவும் கன்னியராக, அதுவும் குறிப்பாக கடைசி 9வது குழந்தை புனித குழந்தை தெரசம்மாள் இன்றைக்கு நற்செய்தி மறைபரப்பு நாடுகளுக்கு இன்றைக்கு பாதுகாவலியாக இருக்கிற அடைபெற்ற கார்மேல் மடத்திலே வாழ்ந்தது 24 ஆண்டுகள். ஓர் ஆன்மாவின் வரலாறு என்ற புத்தகத்தை, தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதி இந்த சமூகத்திற்கு இயேசு என்னை அன்பு செய்கிறார், நான் ரோஜா பூக்களை உங்களுக்கு தெளிப்பேன், ஆண்டவர் என்னிடத்தில் இருக்கிற இயேசுவின் கையிலே நான் பந்து போல என்றெல்லாம் தன்னுடைய வாழ்நாளிலே இயேசுடைய அன்பை தன்னுடைய பெற்றோர் வழியாக, தன்னுடைய லூயி மார்ட்டின், மரிய செலின் வழியாக அனுபவித்தவர்கள் தான் இந்த குழந்தை தெரசாள், புனித குழந்தை தெரசாள். இன்றைக்கு சிறிய வழியும் எளிய வழியும் தன்னுடைய வாழ்நிலை இயேசுவை நாம் அடைவது, விண்ணகத்தை அடைவதே சிறிய சிறிய புண்ணியங்கள், சிறிய சிறிய பருத்தியாகல் செய்யும் வழியாக வாழ்க்கையில் உயரலாம், புனிதத்தை அடையலாம் என்பதை அந்த குழந்தை உள்ளம் எளிமை, தாழ்ச்சி போன்ற நற்பண்புகளை இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் புனித குழந்தை தெரசாள். தன் பெற்றோரை தான் அந்த ஆன்மாவின் வரலாறு என்ற புத்தகத்திலே எல்லாம் என் பெற்றோர் கொடுத்த அன்புதான், என் தந்தையினுடைய அந்த அன்புதான் அந்த இயேசு மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்புக்கு காரணம் என்று தன் பெற்றோரை, தன் உடன் பிறந்த சகோதரிகளை, செலினை, கெரினை போன்ற கார்மேல் மட கன்னியர்கள் எனக்கு தாய் போல இருந்தார்கள். ஏன்னா சிறு வயதிலேயே குழந்தை 4 வயதிலேயே தன் தாயார் மரிய செலினை இழந்து விடுகின்றார். பாருங்கள் எந்த அளவுக்கு தாயன்பை இழந்தாலும் தன் தந்தையுடைய அன்பை ஒரு சுவைத்தவளாக புனித குழந்தை தெரசம்மாள் இன்றைக்கு திரு அவையிலே ஒரு போற்றக்கூடிய ஒரு புனிதராக, சிறிய வழிகளே, எளிமையிலே, தவத்திலே, ஜபத்திலே ஆளப்பட்டவராக, இயேசுடைய அன்பை முழுமையாக அனுபவித்தவராக, ஒரு அனுபூதியாக தன் வாழ்நாளிலே வாழ்ந்திருக்கின்றார் புனித குழந்தை தெரசா. அவருடைய பெற்றோரை திரு அவை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. புனித பெனடிக்ட் அவர்கள் முத்திபேறு பட்டத்தை அவர்களுக்கு 2008ஆம் ஆண்டிலே கொடுத்தார். ஆனால் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டிலே இவர்கள் இருவரையுமே முதல் முறையாக நம்முடைய வரலாற்று திருச்சபையிலே கணவரும் மனைவியுமாக புனிதப்படுத்தியது புனித குழந்தை தெரசாவுடைய பெற்றோரை தான். புனித லூயி மார்ட்டின், புனித மரிய செலின் வரலாற்றிலே முதல் முறையாக திருச்சபையிலே ஒரு புனித நிலைக்கு அவர்களை உயர்த்தி இருக்கின்றார். அவர் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் புனிதராகலாம். ஆகவே பொது நிலையிற்கு இவர்கள் வழிகாட்டியாக திரு வைத்திருக்கின்றது. அண்மையிலே ஆயர்பேரவையிலே கூட நம்முடைய புனித தேவசகாயம் பிள்ளை அவரை பொது நிலையிற்கு ஒரு வழிகாட்டியாக, முன்மாதிரியாக கொடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறாக பொது நிலையிலும் புனிதராகலாம். ஒரு காலத்தில் சொல்லியிருப்பார்கள், சாமியார் தான் புனிதராவார், சிஸ்டர் தான் புனிதராவாங்க என்றெல்லாம் நிலை அல்ல. மாறாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பெற்றோர் தங்கள் கடமைகளை சரிவரச் செய்கிற பொழுது, பிள்ளைகளை பொறுப்போடும் பண்போடும் பாசத்தோடும் உறவோடும் வளர்க்கின்ற பொழுது அவர்களும் இந்த புனிதத்தன்மையை அடையலாம் என்பதை திரு அவை இன்றைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் எடுத்து காட்டுகின்றது. நற்செய்தியை பார்க்கிறோம், ஏரோது இயேசுவைக்கான வாய்ப்பை தேடுகின்றான். எதற்காக இயேசுவை தேடுகின்றான்? இன்றைக்கு நாமும் தேடுகின்ற உள்ளமாக இயேசுவை ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே, நற்கரணையிலே, இறை வார்த்தையிலே இயேசுடைய பிரசன்னத்தை நாம் இன்றைக்கு தேடிக்கொண்டு இருக்கிறோம். இயேசுவே
உணவாக வருகின்றார், உடலாக உயிராக வருகின்றார். அத்தகைய குழந்தை தேசனுடைய பெற்றோர்கள் ஜெபத்திலும் திருப்பலியிலும் ஆன்மீகத்திலும் ஒவ்வொரு நாளும் கடவுளை சார்ந்து வாழ்ந்தது போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இல்லற வாழ்விலே, குடும்ப வாழ்விலே இன்றைக்கு பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை, என்னால் திருப்பலிக்கு செல்ல முடியவில்லை, என்னால் கடவுளோடு இருக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தோடு இருக்கிற நேரங்கள், அநேக நேரங்களில் உலக போக்கிலான வாழ்விலே எவ்வளவு நேரமானாலும் பின்பற்றி இருக்கிறோம். அது போதும். உனக்கு குழந்தை பெற்றவர்கள் புனிதத்தை அடைந்தது போல இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தாருமே திரு அவையிலே போற்றக்கூடிய ஒரு மக்களாக இறை அன்பை, பிறர் அன்பை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற தேவையான அருளுதவியும் பொருளுதவியும் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையான நற்செய்தியின்படி வாழ்வதற்கு தேவையான உந்து சக்தியும் திரு அவை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்றது. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். புனித குழந்தை பெற்றோர்கள் புனித லூயி மார்ட்டின், புனித மரிய செலினை தாயாம் திருவை இன்றைக்கு நன்றியோடு நினைவுகின்றது. புனிதர்களாக திருவையிலே இன்றைக்கு குடும்பத்தாருக்கு ஜெபிக்கின்றார்கள். இன்றைக்கு குடும்பத்துடைய ஒரு பாதுகாவலியாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு குடும்பத்தில் அநேக குடும்பங்கள் அதே பிரச்சனைகள், குழப்பங்கள், அநேக பேர் உலக போக்கிலான அந்த வாழ்விலே இன்றைக்கு சிக்கல் என்று தங்கள் வாழ்க்கை முழுமையாய் இன்றைக்கு இன்னலிலும் துயரத்திலும் பாடுகளிலும் பிரச்சனையிலும் மனம் உளைச்சலிலும் இன்றைக்கு அநேக குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விவரமே தூய வாழ்வு, புனித வாழ்வு, எளிமையான வாழ்வு, அன்பு நிறைந்த வாழ்வு. வாழ்க்கையில் 4 குழந்தைகளை இழந்தாலும் அந்த கடவுள் கொடுத்த அந்த 5 குழந்தைகளுமே ஒரு கண்ணீராக, அதுவும் கார்மேல் சபை கண்ணீராக அவர்களுக்கு அந்த அழைப்பை கொடுத்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோருமே தங்களுடைய பிள்ளைகளை திறவைக்கு ஒரு கண்ணீராக உருவாக கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு உருவாக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு நாங்கள் இன்றைக்கு பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்திருக்க பெற்றோருடைய நம்பிக்கை, பெற்றோருடைய எளிய விசுவாசம் பிள்ளைகளை உருவாக்க, திருவையை கட்டி எழுப்ப எதிர்நோக்கின் பயணிகளாக திருவைகளை பணி செய்வதற்கு இன்றைக்கு பிள்ளைகளை உருவாக்க அருடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொல்வது போல இன்றைக்கு திருச்சபையினுடைய பணிக்காக தங்களை அர்ப்பணிக்க நல்லவருடைய பெற்றோர்களை நிறைவாய் நீர் தந்தமைக்கு நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்குமே, கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நிச்சயம் நானும் புனிதராகலாம் என்ற நம்பிக்கை இந்த நாள் ஒவ்வொருவருக்குமே ஜப வாழ்விலே, அருள் வாழ்விலே நாம் நிலைத்து நிற்பதற்கு தேவையான அருள் வரங்களை ஆண்டவர் இந்த புனிதர் வழியாக, குழந்தை தசமல் வழியாக குடும்பத்திலே நிறைவாய் ஆண்டவர் கொடுக்கும்படி இன்றைக்கு இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த வியாழக்கிழமை குழந்தை இயேசுவே என்னை ஆசீர்வதியும், குழந்தை இயேசுவே என்னை வழிநடத்தும், குழந்தை இயேசுவே என்னை பாதுகாத்து என்று கேட்கிற உள்ளங்களிலே அமைதியும் சமாதானமும் நட்புறவும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி குடும்பங்களை வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.